வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து மொட்டை மாடிக்கு வந்து கிரில் சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம். அந்த அடுப்பை எப்படி தயார் பண்ணுறது, எப்படி கிரில் சிக்கன் செய்கிறதுன்றதை உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். பார்க்குறீங்களா? இதாங்க அந்த கிரில்லு. இது என்னோடய மருமகளோட தம்பி ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன்ஸில் வேலை செய்கிறதுனால எனக்கு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. உங்களுக்கு வேணும்னா ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன்ஸில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் இது விற்கிது. இதாங்க அந்த அடுப்பு. நம்மளுக்கு கிரில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அடுப்பு செஞ்சுக்கிட்டோம். சின்ன சின்ன செங்கலை வச்சு அழகாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிக்கிட்டோம். உள்ளே கொஞ்சம் மணல் போட்டுக்கணும். மேலே அடுப்பு கறி போடணும். அடுப்பு கறி வேணும்னா அவங்க வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு அயன்கார் இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க. அவர் எங்கே விற்கிதுன்னு சொல்லுவார். 1 கிலோ 30 ரூபா 40 ரூபா தான் விற்கும், வாங்கிக்கோங்க. கிரில் அடுப்பை மூட்டுறதுக்கு என்னோடய மருமகளோட தம்பி ஜித்தின் ஹெல்ப் பண்ணார். அவர் கொஞ்சம் துணி எடுத்துக்கிட்டு அது மேலே கரைசின்னு ஊற்றினார். அதுக்கப்புறம் அதை பற்ற வச்சார். நல்லா எரியுது பாருங்கள், நல்லா ஃப்ளேம் நல்லா வருது. அதுக்கு மேலே கறியை போட்டார். இப்போ எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. கனல் நல்லா வந்துருச்சு, புகை வருது பாருங்கள். நல்லா பிடிச்சி வரோம்னா நம்ம தேவையான பொருட்களை பார்த்துக்கலாமா? ஆறு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப்பு தயிர், கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில், 7-8 பச்சை மிளகாய், 1 கப்பு கொத்தமல்லி இலை, 1 கப்பு புதினா இலை. மசாலாவுக்கு தேவையான பொருள்களெல்லாம் போட்டோம். மேலே கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இப்படி மிக்சியில் எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். தேவையான அளவுக்கு உப்பை கலந்துக்கணும். சிக்கனை வாங்கும் போதே கடையில் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா உள்ளே போகணும் இல்லையா, அதுக்காக கத்தியில் சின்ன சின்ன கீரைலாம் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம். முன்பக்கம் பின்பக்கம் எல்லா இடத்துலையும் போட்டுக்கணும். இப்போ இந்த மசாலாவை எடுத்துக்கிட்டு சிக்கன் ஃபுல்லாக பரவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பரவலாக தேய்க்கணும். எல்லா இடத்துலையும் நல்லா தேய்க்கணும். நல்லா உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கிட்டோம். எல்லா நல்லா பரவலாக தேய்க்கணும். அதே மாதிரி பின்பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கிட்டோம். மசாலாவை தேய்ச்ச பின்னாடி ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சிட்டோம். ஒன் ஹவர் கழித்து அந்த ட்ரே வெளியே எடுத்தாச்சு. இப்போ அதுக்குள்ளே அந்த தீலாம் கனண்டு நல்லா வந்துருச்சு, சூடாயிடுச்சு. அடுப்பு நல்லா சூடானோடனே
கிரில்லை தூக்கி மேலே வச்சோம். இப்போ அந்த சிக்கனை எடுத்து கிரில்ல வைக்க போகிறோம். அதில் இந்த மாதிரி பரவலாக வச்சுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா வேகணும் இல்லையா. கிரில்லோட இன்னொரு மூடி எடுத்து அது மேலே நல்லா டைட்டாக வச்சிடணும். இப்போ அது வாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா வெந்து அதோட ஆவி வருது. ஒரு 20 நிமிஷம் வச்ச பிறகு இப்போ எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். அடுத்த பக்கம் புரட்டி வச்சாச்சு. அப்படி வைக்கும் பொழுது அங்கங்கே பட்டர் எடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் அங்கங்கே போட்டால் இன்னும் நல்லா வரும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பட்டர் போடுறது. நல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் விரவி போடணும். இப்போயே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். முதல் பக்கம் நல்லா வேகாட்டி திருப்பி கூட நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இந்த பக்கமும் பட்டர் தடவணும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் அங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குதுல்ல, அது வேகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வச்சுக்கிட்டோம். மாற்றி மாற்றி நம்ம சுட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கிரில்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கிரில் சிக்கன் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. நாங்கள் தீயில செய்கிறதுனால எங்கள் பேர பசங்களை கீழே வச்சுருந்தோம். அது வாசனை வந்த உடனே மாடிக்கு ஓடி வந்துட்டாங்க.
சாப்பிட்றாங்க பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்க்குறீங்களா? இந்த மக்களே வீடியோ பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சால் சுத்தமாகவும் இருக்கும், நிறைய வரும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.